வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான வின் தொலைக்காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேயர்களே, நாட்டில் நடக்கும் பல்வேறு சம்பவங்களை உடனுக்குடன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முயற்சி தான் இந்த உரிமை குரல் நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இந்த விவாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பானது, தமிழகத்திற்கு தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட இப்பொழுதே தமிழக அரசியல் கட்சிகள் மத்தியில் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. சூடுபிடிக்கும் தேர்தல் களம் குறித்த ஒரு பார்வையோடு இந்த விவாதத்தை துவங்குகிறோம். இன்றைக்கு தேர்தல் களம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், தமிழகத்தினுடைய தேர்தல் களங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அணிமாறும் திசைகளில் தங்கள் வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருடன் யார் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், எந்த கூட்டணி வலுவான கூட்டணி என்ற மக்களும் எதிர்பார்ப்பும் பல்வேறு கோணங்களில் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு நாளுக்கு ஒரு மேடை, தினம் ஒரு பேச்சு என ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மாறி மாறி சரமாரியான புகார்களை சொல்கிறார்கள். நாங்கள் அரசின் ஆட்சி கட்டிலுக்கு வந்தால் இதை செய்து விடுவோம், எங்களின் முதல் கையெழுத்து இப்படியாக இருக்கும் அப்படியாக இருக்கும் என சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பல்வேறு விதமான உத்வேகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எந்த அரசியல் கட்சிகள் யாருடன் எப்படி கூட்டணி வைத்துக் கொள்வார்கள், யார் வெற்றிக்கனியை தட்டி செல்வார்கள் என்பதான பல்வேறு விதமான கோணங்களில் இன்றைய விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காகவும் நம்முடைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், தமிழ் பத்திரிகை உலகில் தனக்கென்று ஒரு தன்னிகரற்ற இடத்தை பிடித்தவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் அவர்கள் நமக்கு இருந்திருக்க. ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக சிறந்த அரசியல் விமர்சகரும் பல்வேறு கட்டுரைகளை படைப்புகளை சமூகத்திற்கு எடுத்து கொடுத்து கொடுக்கக்கூடிய அரசியல் விமர்சகருமான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நமக்கு வந்திருக்க. ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு நூருல்லா அவர்கள் நமக்கு வந்திருக்க. ஐயா வணக்கம். நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய துவக்கத்தில் நான் குறிப்பிட்டதை போல சூடுபிடிக்கும் தேர்தல் களம், தேர்தல் களத்தை நோக்கி கட்சிகளினுடைய பயணங்கள் எப்படிப்பட்டதாக பரிமாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பல தேர்தல்களை பார்த்திருக்கிறோம். பொதுவாக தமிழகத்தில் கடந்த கால வரலாறில் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு முறை அஇஅதிமுக ஆட்சி பீடத்திற்கு வந்தால் அடுத்த முறை திமுக வரும். இப்படி இரண்டு திராவிட கட்சிகள் மீதே தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தடவை ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு விதமான அரசியலில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும், இந்த மாற்றங்கள் ஏற்றங்களை தருமா, அது மக்கள் மனதில் எப்படிப்பட்ட பயன்பாட்டை தரும் என்பதை குறித்தெல்லாம் இந்த விவாதத்தில் பேசியிருக்கிறோம். சரி, முதலில் திரு ஷாம் அவர்கள், உங்களுடைய பார்வையில் பல களங்களை, பல அரசியல் பற்றிய விஷயங்களை எல்லாம் விமர்சித்திருக்கிறீர்கள், பல கட்டுரைகள் படைப்புகள் எல்லாம் படைத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறைகளும் அரசியல் கட்சிகளுடைய அடுத்த கட்ட பயணங்களையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரித்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. அதாவது பிரித்தல் என்றால் இது திருவள்ளுவர் அமைச்சருக்கு இலக்கணமாக சொல்கிறார், அரசியலுக்கு இலக்கணமாக இதை நாம் எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். பிரித்தலும் என்றால் எதிரிகளின் கூட்டாளிகளை பிரித்தல், அதாவது எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை நாம் உடைக்க வேண்டும். பேணிக்கொள்ளல் என்றால் நமது கூட்டணியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பிரித்தார் பொறுத்தல் என்றால் நம்மிடமிருந்து பிரிந்து போனவர்களை மீண்டும் பொறுத்து நமக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி செய்தால்தான் தேர்தல் வெற்றி என்பது சாத்தியம். இந்த மூன்றையும் யார் திறம்பட செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் 2016 தேர்தலிலே வந்துவிட்டது. 2016 தேர்தல் களம் இப்போதைக்கு கலங்கலாக தெரிகிறது. ஆனால் தேர்தல் நெருங்கி வரும் தேதி சுருங்கி வர இந்த கலங்கள் தெளிந்துவிடும், அதிலே சந்தேகப்பட வேண்டாம். ஸ்டாலினின் நமக்கு நாமே பயணம் என்பது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அது பயனில்லாத ஒன்று போல் தோன்றினாலும் கூட அதற்கென்று ஒரு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்கிறது என்று நான் நினைக்கிறேன். சரி, பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தனிப்பட்ட முறையிலே ஓட்டு வங்கி அதிகம் உள்ள ஒரு கட்சி, சுமார் 30-35% இருக்கலாம். ஆனால் ஆளும் கட்சி, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட் ஒரு 5% கண்டிப்பாக குறையும், சந்தேகமே பட வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக பார்த்தால் அவர்கள் அதற்கு அடுத்த கட்டத்திலே இருப்பார்கள். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இந்த புள்ளி விவர கணக்கெல்லாம் தெரிந்த பெரிய புலி அவர். இப்போது என்ன நமக்கு தேவை என்றால், நம்மிடம் இருக்கும் குறைந்த சதவீத வாக்கை வைத்து அதிக சதவீத வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியை வெற்றி கொள்ள முடியுமா, முடியாதா? இதற்கு நமக்கு எப்படிப்பட்ட துணை வழி தேவை? துணை வழியை தருவதற்கு தயாராக மற்றவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இந்த கனவு கூட்டணி எப்படி இருந்தால் ஆளுங்கட்சியை தோற்கடிக்க முடியும்? அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறினால் 2014 பாராளுமன்ற தேர்தல் அதே முடிவுதான் வருமா?
இந்த கேள்வியில் தான் இந்த களம் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல யார் யாருடன் சேர்த்துக் கொள்ளலாம், பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதும் அல்லது ஒன்று சேர்ந்தவர்களை இந்த முறை தேர்தலின் போது பிரித்து விட்டு பார்த்தால் நம்முடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற பல்வேறு விதமான கோணங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய மூக்களை மூவ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு பொதுவாக சில கட்சிகள் தனித்து நாங்கள் போட்டியிடுகிறோம் என்பதான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையில் அவர்கள் ஒருவேளை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டால் திடீரென பல்டி அடிக்கலாம், அரசியலில் நிரந்தர எதிரிகள் நிரந்தர நண்பர்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அணி வகுத்திருக்கக்கூடியதோ அல்லது இன்றைக்கு வியூகங்களை வகுத்து செல்லக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பாதை எந்த வாரியான ஒரு பாதையாக இருக்கிறது, இந்த பாதையை மக்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் என்பதான ஒரு பார்வை இருந்தால் திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்கள் ஒரு அரசியல் நல்ல விமர்சகர், பல்வேறு கருத்துக்களை படைத்திருக்கிறீர்கள். உங்கள் பார்வையில் இந்த பார்வைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இன்றைய தினம் திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடியிருக்கு. இதனால் வர நடந்த காலகட்டங்கள் எப்படி இருந்ததுன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அது ஜெயலலிதா அண்ணா திமுக போகும், அண்ணா திமுக எதிர்ப்பு வாக்குகளை அது திமுகவுக்கு போகும். ஆக திமுக அண்ணா திமுக எதிர்ப்பு வாக்குகளோட அளவு முன்னோட ஒரு 10% கூடியிருக்கு மக்கள் மனதில். காரணம் அந்த அளவுக்கு திமுக கழக தலைவர் கருணாநிதியும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் அரசியல் ரீதியாக விமர்சனத்துக்கு ஆளாயிருக்காங்க. புதிய வாக்காளர்களிடம் இந்த ரெண்டு பேர்கள் மீதும் எந்த ஈர்ப்பும் இல்லை என்று சொல்ல முடியாது, ரொம்ப குறைவா இருக்கு. புதிய நியூ ஓட்டர்ஸ் மத்தியில கருணாநிதி மேல உள்ள ஈர்ப்பும் ஜெயலலிதா மேல உள்ள ஈர்ப்பும் ரொம்ப குறைவா இருக்குது. இன்னொன்னு கருணாநிதியோட வயது 90 கடந்துட்டார் என்றாலும் அவர் இன்னைக்கு மிக சிறப்பா இந்த ஒரு பேட்டி கொடுக்கிறது, அறிவி சார்பா மேஜர் பாலிசி டிசிஷன்லாம் திமுக யாரை விடவும் அவர் தான் மேல நிற்கிறார். அந்த திறமையை நம்ம மதிக்கிறோம். அதே மாதிரி ஜெயலலிதா அரை மணி நேரம் செயல்படக்கூடிய முதல்வர் என்று மறைமுகமாக ஸ்டாலின் சொன்னாலும் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் அவர் சொல்கிறார் என்பதும் நாம் வெளிப்படையாக உங்கள் ஊடகத்தில் தான் இதை நான் பதிவு பண்ணுகிறேன். முதலாக இது உண்மை. இந்த தன்மையில் ரெண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று நினைக்கிற வாக்குகளை நாம் எடுத்து விடலாம். இது நமக்கு 2016 பலன் தராவிட்டாலும் 2021 தமிழகத்தில் யார் யாரெல்லாம் தலைவராக இருப்பார்கள், ஒரு நாட்டுக்கு எப்படினாலும் வெற்றிடம் வரும்போது அதை இன்னொன்று நிரப்போம். அப்போ அந்த இடத்துல நாம நிரப்ப முடியாதா என்ற வேட்கை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கும் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் அதை நோக்கிதான் அவர்கள் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் 2006 விஜயகாந்த் வந்தது போரும் பாப்புலரான நடிகர் வந்தபோது நாம் தமிழர் சீமான் கூட அவர் 214 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்துவேன், தலித்துகளை பொது தொகுதியில் நிறுத்துவேன், வீரப்பன தமிழின காவலர் என்று சொல்வேன், என் மதம் தமிழ் மதம் அவரும் சில பிரச்சனைகள் வச்சு அவரும் வராரு. ஆக இந்த 2021 தமிழ்நாட்டில் தலைவர் இதுல பெரிய வெற்றியிடம் வருங்கிறனால தான் இந்த கட்சிகள் வராங்க. இதுல பாமகவுக்கு இன்னொரு நிர்பந்தம் என்னன்னா, திமுக கூட கூட்டணி அமைந்தும் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அதிமுகவோட கூட்டணி வச்சு அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. காரணம் அவங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழர்கள் ஒரு பெரும் பிரிவான ஆதி தமிழர்களை அவங்க பகிர்ச்சிட்டாங்க. அந்த வாக்குகள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் விழாது, அண்ணா திமுக கூட்டணியில் வளர்ந்தது. அப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறனா நாம தனிச்சு நிற்கிறது லாபம், பல கொள்கைகளை வச்சு தனிச்சு நின்னோம்னா இதுல நாம வளர்ந்துடலாங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. வைகோ அவரே சொன்ன மாதிரி 4 பேர் எம்எல்ஏ ஆக்குக்கா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு அவர் சொன்னார். மேலும் அவருக்கும் திமுக கழகத்துல இன்னைக்கு திமுக கழகத்தின் அமைப்பாக எல்லாமாக இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்குள்ள உறவு நாம எல்லாருமே அறிஞ்சதுதான். அப்ப நாம இது அவருக்கும் ஒரு எழுச்சியை கொடுக்கணும் அவரும் நம்புறாரு. இன்னொரு ஆங்கிள் பார்த்தா இந்த ரெண்டு கட்சிகளுமே திமுக அண்ணா திமுக டிமாண்ட் இல்லாத கட்சிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு விதமான கோணங்களில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக நமக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. அப்படி தேர்தல் தேதி அறிவிக்கப்படாததற்கு முன்பாகவே தமிழகம் இப்பொழுது சூடு பிடித்திருக்கிறது அரசியல் கட்டங்களில் என்பதான ஒரு பார்வையோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளுக்கு ஒரு போராட்டம், நாளுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், நாளுக்கு ஒரு குற்றச்சாட்டு என்று சொல்லி நிமிடத்துக்கு ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆளும் கட்சி மீது எதிர்க்கட்சிகள், எதிர்க்கட்சிகள் மீது ஆளும் கட்சிகளும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சிதறண்டு கொடுக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகளை யார் ஒன்றிணைப்பதற்கு முன்வர இருக்கிறார்கள். திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னார், இன்றைக்கு சிதறி இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளையும் வேண்டாம் என்று புறக்கணிக்கக்கூடிய மனநிலை கொண்ட ஒரு புதிய வாக்காளருடைய மனநிலை இருக்கிறது என்று சொன்னால் அது குறைந்த விகிதாச்சாரமாக இருக்கலாம் அல்லது அதிக விகிதாச்சாரமாக இருக்கலாம். அந்த அவர்களை அவருடைய வாக்கு வங்கிகளை பெறக்கூடிய ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் நல கூட்டு இயக்கம் என்பதாக ஒரு 3வது அணி தலைமை எடுத்திருக்கிறது என்பதான ஒரு செய்தி ஊடகங்களே பிரதான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் சிலருக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். ஒருவேளை அந்த அழைப்பிலே பலரும் வசப்படலாம் என்பதான ஒரு பார்வை இருந்தாலும் கூட இன்றைக்கு 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு 3வது சக்தி தமிழகத்தில் உருவாவதற்கான களமாக இந்த 2016 களம் அமையுமா என்பதாய் குறித்து திரு நூருல்லா உங்களுடைய பார்வை. நான் ஆரம்பிக்கும் போதே
நம்ம ஷியாம் ஐயா வந்து திருக்குறள் ஆரம்பிச்சாலும் நானும் அப்படியே ஆரம்பிக்கிறேன். உரு பசியும் ஓவா பிடியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு வள்ளுவர். இதை வந்து ஜெயலலிதா அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. உரு பசிங்கிறத தனியாக எடுத்துக்கிறாங்க. இந்த பசிப்பிடியை போக்குறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க. இலவச அரிசி, அப்புறம் பார்த்தாங்க அம்மா உணவகங்கள். இப்படி அந்த பாப்புலிச ஸ்கீம் மூலமாக பாமர மக்கள்கிட்ட தான் அதிகமான ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டுகளை வசீகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓவா பிணியை எடுத்துக்கிட்டாங்க. அப்போது இந்த பிணியை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அங்கங்கே மருத்துவ விஷயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருந்த இடத்தையும் இப்போ வந்து மருத்துவமனையாக மாற்றி, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அதை நான் போய் பார்த்தேன், பிரமாதமாக இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே மருத்துவம் செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் தேவையோ அதில் 10% தான் வர்றாங்க. அதனால் மீதி எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அதிகமான கவனம் செலுத்தாது நல்லா நடக்குது. மூணாவது தான் முக்கியமானது, செரு பகை. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் செரு பகைங்கிறது அரசியல் எதிர்கட்சிகள் தான். இப்போ வந்து வானிலை வந்து குளிர்ந்துக்கிட்டே போகுது, ஆனால் அரசியல் சூழ்நிலை வந்து சூடாகிக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் திமுக வந்து கூட்டணியை சேர்க்கிற முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெயலலிதா இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியை சேர விடாமல் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் என்ன ஆகும்னா, இவங்க ஒரு கூட்டணிக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்க இன்னொரு கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்போ சூழ்நிலை அப்படி இல்லை. ஒருத்தர் கூட்டணிக்காக அலைபாடு யாரும் வரல, இன்னொரு பக்கம் அவங்க சேர விடாமல் தடுப்பு வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து திமுகவை பொறுத்துக்கு என்ன நிலைமைன்னா, இந்த 91 பார்த்தோம், 6 பார்த்தோம், 2001, 2002, 2011 வரைக்கும் பார்த்தோம். ஒவ்வொரு தேர்தல் இருக்கும் போதும் ஆளுங்கட்சிக்கு எதிராக அதிருப்தி அதிகமாக இருந்தது. அந்த அளவுக்கான அதிருப்தி இப்போ இல்லை. அது வந்து ஜெயலலிதாவுடைய சாதனைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் முக்கியம் எதுன்னா, அந்த அதிருப்தியை ஒவ்வொரு தேர்தலின் போதும் கலைஞர் உருவாக்கிக்கிட்டே இருப்பார். இல்ல இந்த முறை அதை அவர் உருவாக்காம போனது அவருடைய முதல் தோல்வி. ரெண்டாவது தோல்வி என்னன்னா, திமுக பிரமுகர்களோட நான் பேசிக்கிட்டு பழகிட்டு தான் இருக்கிறேன், அவங்களுக்கே மீண்டும் வெல்வோங்கிற நம்பிக்கை அவனுக்கு வரல. அதனால தன்னுடைய கட்சியினர் மத்தியிலேயே மீண்டும் ஆள வருவோம் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் திமுக தலைவர்கள் தோற்று இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா, இந்த நமக்கு நாமேங்கிற பேர்ல இப்போ ஸ்டாலின் போறார ஸ்டாலின், அது வந்து மிகப்பெரிய மாறுதலை உண்டாக்கி இருக்கிறது உண்மை. அவர் வந்து வீதி வீதியா வீடு வீடா மாணவர்களை, ஊழியர்களை, குடும்ப தலைவிகளை வயல்வெளியில் போற இடம் வந்து நிச்சயமா ஒரு நல்ல மாறுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இது வந்து வெற்றிடத்தை நிரப்புமே தவிர வெற்றி இடத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு கம்மி தான். ஆனா இப்ப இந்த 3வது அணி அமைவான்னு நீங்க கேக்குறீங்க. இந்த கூட்டு இயக்கம் இருக்கு, அது கூட்டு இயக்கம் நான் நினைக்கிறேன், கூட்டு தயக்கம். இப்போ வந்து இந்த மறுமலர்ச்சின்றாங்களே, நான் என்ன பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சி திமுக, மறு தளர்ச்சி திமுகன்னு நினைக்கிறேன். எனக்கு வைகோ மீது அளப்பரிய மரியாதை உண்டு. ஆனா அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய எப்பவுமே தலைவர்கள் வந்து தங்களுடைய வியூகங்களை வெளியே விடக்கூடாது. ஆனா இவர் என்ன வெளியே விடுறாருன்னா, திமுக தோற்றா அதிமுக ஜெயித்தாலும் பரவாயில்லை, திமுக தோற்கணும். அது வந்து அந்த கூட்டு இயக்கத்தினுடைய நோக்கமே அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் முழுமையும் திமுக வந்து விடாமல் தனக்கும் பிரித்து விடுவதன் மூலம் அதிமுக வெல்ல வைக்க வேண்டும்ங்கிறது ஒரு வியூகம். அந்த வியூகத்தை அரசியல் தலைவர்கள் மறைமுகமாகத்தான் வைத்திருக்கணும். இவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கொட்டிட்டார். தலைவர்கள் வந்து அதாவது அப்படியே அமைதியா இருக்கணும், உண்மையை வந்து வெளியே விடக்கூடாது. நான் பார்த்த எல்லா தலைவர்களும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதனுடைய பின்னணி இன்னொன்று இருக்கும். ஆனா இவர் வந்து உள்ளத்திற்கும் உதட்டிற்கும் எந்த விதமான வித்தியாசத்தை வைக்காம போட்டார். இப்ப என்ன ஆயிடுது, அதிமுகவினுடைய மறைமுக முயற்சியின் காரணமாகத்தான் இந்த கூட்டு இயக்கம் இருக்கிறதுன்னு மக்கள் மத்தியில் சந்தேகம் எழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவராகவே உண்டாக்கி கொடுத்துட்டார். சரி, நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொருடைய பார்வையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காலங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் யாரோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், இந்த அணிகளை நம்மோடு கூட சேர்த்து கொண்டால் நம்முடைய அணிக்கு வளம் பெறும் என்பதான திட்டமிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஒருபுறம் அப்படிப்பட்ட செயல்களும், ஒருபுறம் இன்னொரு அணி கூட்டணி சேர்ந்து விடக்கூடாது, அந்த கூட்டணியை கத்தரித்து விடுவதற்கான வழிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக உங்கள் பார்வை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட, இன்றைக்கு அரசியல் களத்தில் 2 பிரதான திராவிட கட்சிகள் என்பது இன்றைக்கு ஒரு அளவு மக்கள் மத்தியில் நீங்கா இடம்பெற்ற ஒரு கட்சி இயக்கமாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் வாக்கு வங்கிகளை ஏற்கனவே புள்ளி விவரங்கள் சொன்னதை பட்டது போல ஏறக்குறைய அஇஅதிமுகவுக்கு 30% 35%, 37% வாக்கு வங்கிகள் இருக்கிறது. அதற்கு அடுத்தால் போல் திமுக ஒரு 30% 33% இருக்கிறது என்பதான செய்திகள் இருந்தாலும் கூட, இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நடைப்பயணத்தில் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பதான செய்திகள் எல்லாம் ஒருபுறம் நம்முடைய ஊடகங்கள் வாயிலாக சில செய்திகள் பார்க்கிற பொழுது தெரிந்தாலும் கூட, பொதுவாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தேமுதிக வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. சமீபத்தில் திரு விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது ஸ்டாலின் எத்தனை மக்களை சந்தித்தார், எத்தனை இடங்களை சந்தித்தார், ஏன் இன்றைக்கு இந்த நடைப்பயணம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் என்பதான ஒரு கேள்வியை பதிவு செய்திருக்கிறார். எனவே இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்த நடைப்பயணத்திற்கெல்லாம் பெரிய பிரதிபலிப்பு கிடைக்காது என்பதாக ஒரு பதிவை வைத்திருக்கிறார் என்று சொன்னாலும் கூட உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளர்கள் இந்த நடைப்பயணத்துடைய பார்வைகள் இன்றைக்கு தான் முதல்வர் என்பதற்கு நேற்றைய தினம் திமுக தலைவர் அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்கிறார். தலைமை ஏற்பதற்கு ஸ்டாலினுக்கு தயாரான ஒரு வழி இருக்கிறது என்பதை மறைமுகமாக சூசகமாக சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். திமுக தலைவர் கருத்தில் ஒரு வெளிப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் பல விஷயங்களாக இருக்கும். இன்றைக்கு ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துவது என்பது சாத்தியமா, பலமா, திமுகவுக்கு பலவீனமா என்பதான ஒரு பார்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலமைச்சர் வேட்பாளர் என்று இதுவரைக்கும் நாம் அறிவித்து விட்டு தேர்தல் நடத்துவதே கிடையாது. நிச்சயமாக இந்த கூட்டணி அரசியலிலே மாபெரும் வெற்றி என்பது அறிஞர் அண்ணா காலத்திலே வருகிறது, 1967. அதிலே கூட அண்ணா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு போட்டியிடவில்லை, அவர் நேரடியாக எம்பி தேர்தலுக்கு தான் போட்டியிடுகிறார். அப்போது கூட முதலமைச்சர் யார் என்று கேட்கும் போது அதை பின்னால் முடிவு செய்து கொள்ளலாம் என்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். காங்கிரஸ் கட்சியிலே பக்தவச்சலம் அப்போது சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், அவருமே நான் முதலமைச்சர் என்று சொல்லி ஓட்டு கேட்கவில்லை. எனக்கு தெரிந்து இந்த பாணி அரசியல் என்பது இந்த தேர்தலில் தான் நாம் சந்திக்கிறோம். அதாவது முதலிலேயே முதலமைச்சர் வேட்பாளர்கள் களத்திலே இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆக அதிமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி முந்திக் கொண்டு அறிவித்து விட்டது. திமுக ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க தயங்குகிறது. இதுதான் எனது பார்வை. இன்னும் தயக்கம் இருக்கிறது, ஒருவேளை யாரும் வராமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் யாருமே கூட்டணிக்கு வராவிட்டாலும் நம்மால் வெற்றி பெற முடியுமா முடியாதா என்கிற ஒரு வியூகம் கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்கும். திமுகவும் கிட்டத்தட்ட 1949 இருக்கிற கட்சி. கலைஞரோட அரசியல் அனுபவத்தையும் அவரது பழுத்த திறமையும் நாம் குறைத்தெல்லாம் மதிப்பிட முடியாது. அவருக்கும் இது இப்படி வரும் அது அப்படி வரும் என்பது நன்றாக தெரியும். ஆக யாருமே வராவிட்டாலும் நாம் ஜெயிப்பதற்கு என்ன வழி? 30 to 35% ஓட்டு வங்கியை குறைப்பது ஒரு வழி. அதிமுகவின் 35% ஓட்டு வங்கியை குறைப்பது ஒரு வழி. அந்த வழியை அதிமுகவே இப்போது பார்த்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டது. பல்வேறு விதமான மக்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்வதன் மூலமாக. மிகப்பெரிய உதாரணம் இந்த டாஸ்மாக். அது சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. நான் எனது கிராமத்திலே பார்க்கிறேன், ஊருக்கு செல்லும் போதெல்லாம் ரயிலிலே பேசிக்கொண்டு போகும்போது பார்க்கிறேன், அனைவருமே விரும்பாத விஷயம் என்பது ஊருக்கு ஊர் முக்குக்கு முக்கு இப்படி சாராய கடைகளை திறந்து வைத்திருப்பது கண்டிப்பாக பிடிக்கவில்லை. இந்த டாஸ்மாக் என்பது இன்றைக்கு நேற்று வந்ததல்ல. கடந்த காலங்களில் எல்லா திராவிட கட்சிகளும் திமுக அதிமுக 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி காலங்கள் பெருத்தில் இருந்த போதும் மதுக்கடைகள் இருக்கு. இன்றைக்கு ஒரு நாள் புற்றுசல் போல் அதிகமாக பெருத்திருப்பது மிக அதிகமாக இருக்கிறது. அதாவது டாஸ்மாக் என்பது மிக அதிகமாக கூட இருக்கிறது. அரசே சாராய கடைகளை திறந்து வைத்து விற்பனை செய்வதற்கும் தனிப்பட்ட முதலாளிகள் மதுக்கடைகளை ஏலம் எடுத்து விற்பனை செய்வதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. அரசே செய்யும் போது அந்த சாராய கடைகளின் சுத்தமும் சுகாதாரமுமே கேள்விக்குறியாகிவிட்டது. கண்ட்ரோலே கிடையாது. இன்றைக்கு ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போய் ஹோட்டலை செக் பண்றாங்க. யாராவது டாஸ்மாக் பார்ல போய் செக் பண்ண முடியுமா? என்ன தண்ணி அங்க கொடுக்கறாங்க, என்ன சைட் ஸ்நாக்ஸ் கொடுக்கறாங்க, இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. ரொம்ப மோசமா இருக்கு. இத கிராம அளவுல தெரியுது. இப்ப எங்க கிராமம் எங்க கிராமத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல கடை இருக்கு. ஒரு நாளைக்கு அங்க எவ்வளவு வியாபாரம்னா 75,000 ரூபாய் வியாபாரம். 300 ரூபாய் 350 ரூபாய் ஒரு நாள் கூலி வாங்கிட்டு அதை அப்படியே கொண்டு போய் அங்க விட்டுறா பணத்தை. நம்ம ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. அரசாங்கத்துக்கு இது புரியுதா புரியலையானே எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு. நானும் பலமுறை கடிதங்களும் மெயில்களும் இதற்கு அனுப்பி இருக்கின்றேன். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் டாஸ்மாக். பல தொலைக்காட்சி விவாதங்களிலே நான் பார்க்கிறேன் இந்த கேள்வி எழுப்பப்படும். ஜனவரி மாதத்திலே அல்லது தேர்தலுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்னால் இந்த டாஸ்மாக் கடைகளை பற்றி ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான முடிவை அதிமுக அரசு எடுத்தால் எப்படி இருக்கும் என்று கேட்பார்கள். உங்களை போன்ற நெறியாளர்கள் கேட்பார்கள். கண்டிப்பாக ஓட்டு சதவீதம் கூடும் என்று பதில் வரும், அல்லது குறையாது அதுவே அப்படியே மெயின்டைன் ஆகும் என்று பதில் வரும். 2 வகையிலுமே எதிராளியோட ஓட்டு சதவீதத்தை குறைக்கும் தானே அவர்களே குறைத்து விடுவார்கள் என்று திமுக கணக்கு போட்டிருந்தால் அதற்கு டாஸ்மாக் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும்.
இந்த டாஸ்மாக் நடுவிலே அமுங்கி இருந்தது இப்போது இந்த கோவன் கைதுக்கு பிறகு மீண்டும் பயங்கரமாக கிளர்ந்து விட்டது. சரி, இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசுக்கு டாஸ்மார்க் என்ற பிரச்சனை பாஸ் மார்க்கை தருமா அல்லது ஃபெயில் மார்க்கை தருமா என்று ஒற்றை வார்த்தையில் கிட்ட கண்டிப்பாக ஃபெயில் மார்க்கை தான் தரும். அதில் நாம் எந்த விதமான சந்தேகமும் பட வேண்டாம். அது மட்டுமல்ல, இதுவே தேர்தலின் மைய புள்ளியாக மாறினால் ஒரு வகையான ஒரு கூட்டணி, இப்ப உதாரணமாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? காங்கிரஸ் கட்சியில இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோடு அது ஒரு தீண்டத்தகாத கட்சியாக இருந்த நிலைமை மாறி காங்கிரஸ் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து கொண்டு வந்தார். இப்போது நேற்றிலிருந்து என்ன பிரச்சனை? உட்கட்சி பூசல் இன்னைக்கு பூதாகரமாக வெடித்து விட்டது என்பதான செய்தியை நாம் பார்க்க முடியும். இது 96 நிலவரம். 96ல என்ன ஆச்சு அப்படின்னா, வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகி மிகப்பெரிய அளவில் கட்சியை வளர்த்துக்கிட்டே இருந்தார். வளர்த்துக்கிட்டே இருக்கும் போது அவரை கழட்டி விட்டாங்க. வழியே இல்லாம அவர் திவாரி காங்கிரஸ்னு ஒரு கட்சிக்கு போனார். அர்ஜுன் சிங்கும் திவாரியும் அதுல இருந்தாங்க. அது எந்த விதமான பயனையும் தரல. ஆனா அதிமுக மேல ஒரு அதிருப்தி ஏற்பட்டுக்கிட்டே வருது. 96ல அதிமுக மிக குறைந்த ஓட்டு சதவீதம் பெற்ற தேர்தல் 96, 26%, 27%, 30க்கும் கீழே. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, நரசிம்மராவ் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுங்கிற ஒரு முடிவு எடுக்கும் போது வழியே இல்லாம மூப்பனார் வெளியில வந்தாரு. அப்ப கவர்னர் சென்னாரெட்டி, நாங்களாம் கவர்னர் மாளிகையில இருக்கிறோம், சென்னாரெட்டி இந்த டிசிஷன்ல இருந்து மாறிடக்கூடாது, இவங்க மேலிடத்தின் கட்டளைக்கு நாங்க கீழ்ப்படுகிறோம் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் மாளிகையில பிரதமருக்கு கொடும்பாவி கட்டி என் கார்ல எடுத்து கொண்டு போய் சத்தியமூர்த்தி பவன் முன்னாடி போட்டேன். இது வரலாறு. இதுக்கு சாட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்படும் போது, மக்கள் மனதை அது தொடுகிற மாதிரியான திருப்பங்கள் ஏற்படும் போது மிக எளிதாக எதிர்கட்சிகள் அவ்வளவும் ஒன்றிணைக்காவிட்டாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை மாற்றி இளங்கோவனே ஒரு புரட்சி செய்து மூப்பனாராக மாறினார் என்று வைத்துக் கொண்டால் அந்த ஓட்டு வங்கி அப்படியே திமுகவுக்கு போய் கிடைத்துவிடும். அவர் திமுகவோடு கூட்டணி போய். நிச்சயமாக நீங்கள் சொன்ன ஒரு கருத்து மிக ஆழமான கருத்து. இன்றைக்கு பார்வையாளர்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் எடுத்து வைக்கப்படுகிற ஒரு அருமையான கருத்து. இன்றைக்கு அதிமுகவுக்கு சரியான சவுக்கடி, சரியான பதிலடி கொடுக்குகிற ஒரு பிரதான எதிர்க்கட்சி வரிசைகளில் இன்றைக்கு காங்கிரசுடைய தற்போதைய தலைவர் திரு ஈ.கே.வி.எஸ். இளங்கோவன் சரியானவர்கள் அணுகுமுறை நல்ல முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதான ஒரு பார்வை இருந்தாலும் கூட, இன்றைக்கு தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் தலைவிழித்து அடிக்கிறது. இவர் தலைவரா அவர் தலைவரா என்பது ஒவ்வொரு தலைவர் மாறி மாறி ஒவ்வொரு தலைமையிடத்துக்கு புகார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் கட்சிக்குள்ளே 1008 உட்கட்சி பூசல் என்று நிலை வருமானால் மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? காங்கிரஸ் நீண்ட காலம் மத்தியில் ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய கட்சி. ஆனால் தமிழகத்தில் ஆட்சி பிடித்திருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான சட்டமன்ற உறுப்பினர்களை தருவதற்கு இன்றைக்கும் தவிடுபடி கொடுத்து தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், இதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று உங்கள் பார்வை? அதாவது இதுல சேமண்ணன் கருத்தை நான் ஒத்துக்கிறேன், ஒரு சின்ன வேறுபாட்டோட. அன்னைக்கு மூப்பனார் ஒரு நரசிம்மராவுக்கு ஒரு ரைவலா வருவாருங்கிற ஒரு தோற்றமும் இருந்தது. மூப்பனார் ஆதரவாளர்களை மட்டம் தட்டணுங்கிற எண்ணம் நரசிம்மராவுக்கு இருந்தது. அந்த சூழ்நிலை பிளஸ் இங்க இருந்த அதிமுக எதிர்ப்பு சூழ்நிலை, ராஜீவ் மரணத்தால் வரலங்கிற எல்லாமே சேர்ந்து எடுத்து உருவாச்சு. ஆனா இன்னைக்கு சோனியா காந்தி முழுக்க இளங்கோவனை தன்னோட ஆதரவாளராட்டும் ஒண்ணுமில்லாத கட்சியை உருவாக்கின ஒரு தலைவராகவும் தான் சோனியா காந்தி கருதுறாங்க. மேலும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில இளங்கோவனுக்கு மேலதான் பிடிப்பு இருக்குது. அடுத்தபடியா இளங்கோவன் ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியலை ரொம்ப தெளிவா பண்றாரு. காங்கிரஸோட தீர்மானமே அதுதான். மாநிலங்கள்ல ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியல் பண்ணுங்கிறதான் காங்கிரஸோட, அகில இந்திய காங்கிரஸோட தீர்மானம். அந்த அடிப்படையில் அவர் இங்க எஃபெக்டிவா பண்றாரு. குறிப்பா தமிழக முதல்வர் மேல உள்ள அந்த வழக்கு தொடர்பா கர்நாடகா அப்பீல் பண்ணுங்கிற கருத்தை இளங்கோவன் தலைவரா இருந்ததுனால தான் ஸ்ட்ராங்கா சொன்னார். இன்னொரு தலைவரா இருந்தாருன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு எடுப்பாராங்கிற சந்தேகம் எனக்கே இருக்குது. ஆக இளங்கோவனை எந்த வகையிலையும் சோனியா காந்தி அம்மையார் ஜெட்டிசன் பண்ணக்குள்ள வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கருதுறேன். மேலும் கருணாநிதி பலகீனமடைந்த காங்கிரஸ் என்றால் கூட ஒரு தேசிய கட்சி, பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி என்ற அடிப்படையில் அந்த டி.கே.எஸ். இளங்கோவன் சொல்லும் போது 30 சீட்ல இருந்தே காங்கிரஸுக்கு ஆரம்பிக்கிறார் கருணாநிதி. அப்போ யாரும் அலைன்ஸ் இல்லைனாலும் கூட காங்கிரஸ் நம்ம கூட இருக்கணுங்கிற எண்ணம் திமுக தரப்புல இருக்குது. அடுத்தால நேற்றைய தினம் எக்கனாமிக் டைம்ஸ்ல உள்ள கருணாநிதி பேட்டியில என்ன சொல்றாருன்னா, ராஜீவ்காந்தி வரும்போது இப்படிதான் சொன்னாங்க, அதே மாதிரிதான் ராகுல் காந்தி வரும்போதும் சொல்றாங்கிற ஒரு கருத்தையும் கருணாநிதி பதிவு பண்றாரு. அப்போ ராகுல் காந்திக்காகவும் அவர் அந்த காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்த்து போயிட்டு இருக்கிறாப்புல. காங்கிரஸை பொறுத்த அளவுல இன்றைக்குள்ள சூழ்நிலையில இளங்கோவனுக்கு எதிராகத்தான் சிதம்பரம் போன்றவங்க காங்கிரஸ் தனிச்சு நிற்கணும்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே இளங்கோவனுக்கு எதிராக தான் காங்கிரஸ் கூட்டணி போகணும்னு சொல்றாங்க. என்றாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள வாய்ப்புகள் இன்னைக்கு பிரகாசமாக இருக்குது.
சரி, இல்ல நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமையின் கேட்டிருக்கிறது போல் தமிழகத்துடைய தலைமை கேட்டது போல் திமுகவுக்கு வலு சேர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இல்ல ஒருவேளை கூட்டணிக்கான ஒரு பலம் அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு திமுகவே வாலண்டியரா வந்து காங்கிரஸுக்கு நாங்க இவ்வளவு கொடுக்க இதுல இருந்து பேரத்தை ஆரம்பிக்க தயாருங்கிற ஒரு இது சொல்லும் போது வந்து காங்கிரஸுக்கு இதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்க முடியும். நிச்சயமாக. ஆனால் கடந்த கால வரலாறு நாம் பார்த்திருக்கிறோம். GK plus MK is equal to very good okay என்ற மாதிரி ஒரு ஃபார்முலா உருவானது. GK வாசன் திரு GK மூப்பனார் அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் மிக அழமையான ஒரு கூட்டணி அமைத்தார்கள். அந்த கூட்டணி ஓகே கூட்டணியாக GK plus MK is equal to okay என்ற ஒரு ஃபார்முலா உதயமானது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் காங்கிரஸ் உடைய வலிமையை திமுக சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்குமோ அல்லது திமுக திருப்பி மறைமுகமாக காங்கிரஸ் மீது ஒரு அன்பு செய்கிறதோ மாதிரியான ஒரு தொனி இருந்தால் கடந்த கால நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்படுத்ததோ கடந்த கால சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அந்த பின்விளைவுகள் இலங்கை தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் செய்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு திமுக மீண்டும் கைக்குலுக்க பார்க்கிறதா என்ற ஒரு பழைய இதயங்களில் பதிவுபட்ட ஒரு வருடை இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு பார்வை திரு நூறுல்லா உங்களை போன்றவர்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ நீங்க GK plus MK is equal to ஓகேன்றீங்க. ஒரு பிராக்கெட்ல RK சேர்த்துக்கிறோம் ரஜினிகாந்த். அப்பதான் அது அந்த ஓகேங்கிறது நிறைவு பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அது RK எல்லாம் சாத்தியவார்களா? இன்னைக்கு நிறைய கேட்கல்கள் வந்து விட்டார்களே என்பது ஒரு முறை தான். அது மந்திரவாதிகள்லாம் அந்த கண்டித்தீவுல பாத்தீங்கன்னா வாழ் கொடுப்பாங்க. அது ஒரு முறை தான் வேலை செய்யும். அந்த மாதிரி வாய்ஸ்ங்கிறது ஒரு முறை தான் வேலை செய்யும். அந்த ஒரு முறை வேலை செஞ்சிருச்சு. இனி அந்த வாழ் வந்து காலாபதி வாழ் தான். அது ஒரு பிரச்சனை, அதை ஒதுக்கி வச்சிடலாம். சரி, ரவீந்திரன் ஐயா சொன்னதெல்லாம் எனக்கு ஒரு உடன்பாடு உண்டு. இப்போ இருக்கிற ரவீந்திரன் வந்து இது நம்ம இளங்கோவன் வந்து அவரை நீக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. வாழப்பாடி ராமமூர்த்தி பீரியட்ல காங்கிரஸ் எப்படி நடத்தப்பட்டதோ அந்த மாதிரி இப்போ நடத்தப்படுவதாக நான் நினைக்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் அப்ஜெக்ஷனபுளாக பேசுகிறாங்க. அதனால் இவருக்கு இளங்கோவனுக்கு எதிராக போராட்டம்லாம் வந்ததெல்லாம் டெல்லியில் வந்து இவங்க கம்ப்ளைண்ட்டாக சொன்னாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா கலைஞர் சொன்னார், என்னையா எந்த பேப்பர் எடுத்தாலும் எந்த டிவி எடுத்தாலும் ஒரே காங்கிரஸும் இளங்கோவனுமா இருக்காங்க, திமுகவே மக்கள் மறந்துடுவாங்களாயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாதம் ஒரே பரபரப்பாக இருந்தது. அதாவது கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மாபெரும் பப்ளிசிட்டியை ஜெயலலிதா அம்மாவே காங்கிரஸுக்கு தேடி கொடுத்துட்டாங்க. ஒருவேளை காங்கிரசுடைய தலைமை வந்து இப்பொழுது இவங்களை மாற்றுவதற்கான ஒரு முடிவை அறிவித்தார்கள் என்று சொன்னால், வேறு ஒரு தலைவர் வருகிறார் என்று சொன்னால் அது யாருக்கு பாதகம்? அதிமுகவுக்கு பலமா திமுகவுக்கு பலமா? முதல்ல மாற்றுவாங்களான்னு முடிவு பண்ணோம். என்ன பொறுத்த வரைக்கும் மாற்றுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. சரி, அவங்க அதாவது காங்கிரஸ்ல எப்படின்னா வந்தவுடனே எல்லாரையும் கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. அது காங்கிரஸுடைய வழக்கம். எதுவாக இருந்தாலும் கேட்டுக்குவாங்க. அவங்க முடிவெடுத்தா அன்றைக்கு மாலையிலேயே ஸ்போக்ஸ்மேன் மூலமா அறிவித்துருவாங்க. நீங்க இவங்களுடைய சந்திப்பு முடிஞ்ச பிறகு நடந்த ஸ்போக்ஸ்மேன் தமிழ்நாடு காங்கிரஸ் பத்தி ஏதாவது பேசினாரான்னு பார்க்கணும். ஒன்றும் பேசல. நம்ம எதுக்காக நியூஸ் பெருசு பண்றோம்னா இவங்க பேசிட்டு வந்தோடனே இளங்கோவனை அவசரமா வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு நாம அவங்க வந்து ஜனாதிபதியை சந்திக்க போறதுக்கு எல்லா மாநில தலைவர்களை அழைத்தார்கள். அந்த கூட்டத்திற்காக தான் நான் சென்னேன் என்பதான விளக்கத்தையும் அவர் தெரிவித்தார். அதுதான் விஷயம். அதனால இப்ப தேர்தல் இவ்வளவு நெருக்கத்துல வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லை. இப்ப வேற ஒரு தலைவர் அவங்க போட்டாங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் அலையன்ஸுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். நிச்சயமா அதிமுகவோட அலையன்ஸ் இல்லைங்கிறது உறுதி. அப்ப திமுகவோட மட்டும்தான் பிரகாசமான சூழ்நிலை இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி அவங்களோட இப்ப வந்து கல்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறது இவர் தான். வெளிப்படையா அவர் பேசல ஆடுகிற உள்ளூரா ஒரு ரெண்டு பேரும் இணையறதுக்கான சாதகமான சூழலை அவர் உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சூழ்நிலை உடைந்து போய்விட்டால் அது வந்து காங்கிரஸுக்கு இன்னும் மிகப்பெரிய பின்னடைவுக்கான வாய்ப்பு இருக்குன்னு டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிற பெரிய தலைவர்கள் சொல்லத்தான் செய்வாங்க. அதனால அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து பேசுவோம். நேயர்களே, இந்த விவாதத்தில் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறையை யாருடன் யார் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கான வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த வியூகங்களை மக்கள் எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதான பல்வேறு கோணங்களில் பல்வேறு செய்திகளை பரபரப்பாய் பேசுவோம். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு உரிமைக்குரல் தொடர்ந்து முழங்கும்.